இன்னி தேதிக்கு தமிழ்நாட்டில் காய்ச்சல் தலைவலிகளோட வரோம் அப்படின்னா டெங்கு மட்டுமே அதுக்கு காரணம் கிடையாது. நம்ம பொது சுகாதாரத்துறையோட அறிவிப்பின்படி நேற்று ஜூலை 25 நம்ம மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இதுவரை பதிவாகிய டெங்கு கேஸுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது, அதாவது ஜனவரி 1, 2024 இருந்து 6565 டெங்கு கேஸுகள் பதிவாயிருக்கு. இரண்டாவது, ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய காய்ச்சல், தலைவலிகள், உடம்பில் புண்ணு போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற ஒரு நோய், ஓரியண்டல் சுசுகாமுஷி அப்படிங்கிற இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் தமிழ்நாட்டில் ஜனவரி 1 இருந்து 2639 கேஸுகள் பதிவாயிருக்கு. சென்னை, கடலூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல குறிப்பா அதிக அளவுல இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் இருக்கு. மூணாவது, லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பாக்டீரியானால பரவக்கூடிய ஒரு வியாதி. இது தமிழ்நாட்டில் ஜனவரி 1 இருந்து 1481 கேஸுகள் பதிவாயிருக்கு. இப்போ இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் சென்னை, கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல அதிக அளவுல பதிவாகியிருக்கு. இது இல்லாம 22 பேருக்கு ரேபீஸ், நாய்க்கடியினால் உண்டாகக்கூடிய தொற்று கிருமியினால வரக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாம 1750 கேஸுகள் மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ் பதிவாகியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னா என்னங்க? இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிறது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிருமி தான். இது பரவக்கூடிய வழி அப்படிங்கிறது அசுத்தமான தண்ணீர், மண், அசுத்தமான மண். எதனால அசுத்தமான மண்? விலங்குகளோட சிறுநீர் கழிச்சதுனால அந்த மண்ணுல அந்த விலங்குகளுக்குள்ள அந்த கிருமி இருக்கலாங்க. அந்த பாதிக்கப்பட்ட லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி பாதிக்கப்பட்ட விலங்கு மண்ணுல யூரின் போயிருந்துச்சு அப்படின்னு வைங்க. தெரியாம அந்த யூரின் இருக்கிற மண்ணை நம்ம தொட்டுட்டோம். கைகள்ல ஏதாவது புண்கள் இருக்கு, அடிபட்டு இருக்கு, இது தெரியாம அத கைகள்ல அந்த மண்ணை நம்ம தொட்டுட்டோம். இல்ல விலங்குகள் நீர்நிலைகள்ல யூரின் போயிருக்கு. அப்போ அந்த நீர்நிலைகள்ல நம்ம எடுத்து நம்ம மூச்சு கழுவுறோம் அப்படின்னா கண்கள் மூலமாகவும் மூக்கு வழியாகவும் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி உள்ள போயிடலாம். ஸோ எந்தெந்த விலங்குகள் அதோட உடம்புல லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி இருக்க வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் எலிங்க. எலியோட யூரின், சிறுநீர் முதல் விஷயம். எலி மட்டும் இல்லாம மாடுகள், ஆடுகள், பன்றி, நாய், குதிரை, இந்த விலங்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த விலங்குகளோட சிறுநீர் மண்ணுலயோ இல்ல நீர்நிலைகள்லயோ இருக்கலாம். ஸோ என்ன டாக்டர், எல்லா விலங்கு பேரையும் சொல்லிட்டீங்க, நம்ம ஊர்ல இருக்கிறதே இதுதானே, ஆடு, மாடு, பன்றிகள், குதிரை, நாய், அது இல்லாம எண்ணிக்கையில் அடங்காத எலி இதுதானேன்னு கேட்டீங்கன்னா உண்மைதாங்க. தமிழ்நாட்டுல இது இருக்கு. அதுவும் 1481 கேஸ் ஒரு ஜனவரி 1 இருந்து மட்டுமே இருக்குன்னா, அப்ப அந்த அளவுக்கு கிருமி இருக்கு, லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி இருக்கு. சரி, இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் லெப்டோஸ்பைரோசிஸ் கரெக்டான மருந்து கொடுத்து, ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா அது முன்னாடியே கண்டுபிடிக்கிறது முக்கியம். லெப்டோஸ்பைரோசிஸ் வரும்போது காய்ச்சல், தலைவலிகள் மட்டும் இல்லாம தீவிரமான உடம்பு வலி, குளிர், இது அப்படியே டெங்கு மாதிரியே இருக்கும். டெங்குலயும் இதே மாதிரிதான், உடம்பு வலி, குளிர், காய்ச்சல், தலைவலி, வாந்தி கூட வரலாம். அதே மாதிரி லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமியும் பண்ணும். ஏன் இதுல ஜாண்டிஸ் கூட வரலாம். லெப்டோஸ்பைரோசிஸ்ல கண்கள் மஞ்சள் நிறமா மாறுது, தோல் மஞ்சள் நிறமா மாறுது, இதுவும் நடக்கலாம் லெப்டோஸ்பைரோசிஸ்ல. டெங்குல இது அப்படி வராது. மஞ்சள் நிறத்துல தோள்கள் மாறுறது, கண்கள் மாறுறதுலாம் இருக்காது. கண்கள் சிவந்து போதல் இது ரெண்டுலயும் இருக்கும். வயிற்று வலி, டயரியா போன்ற பிரச்சனைகள் பிரசன்ட் ஆகும். ஆனா இது கண்டுபிடிச்சு உடனடியா அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுத்தோம்னா இது சரி பண்ணிடலாம். ஆனா கொடுக்காம விடும்போது இது கிட்னி, சிறுநீரகம், கல்லீரல், மூளை, இந்த 3 முக்கிய உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய கிருமி லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி. நிறைய இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிருமி. அதனால லெப்டோஸ்பைரோசிஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டறியறது மிகவும் முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் இது வருது, 1400 கேஸுகளுக்கு மேல இது வரைக்கும் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அடுத்த விஷயம் நீங்க இன்னும் ஸ்க்ரப் டைஃபஸ் சொன்னீங்களே, அது என்ன டாக்டர், அது எப்படி பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு வகையான பாக்டீரியா கிருமி தான், ஓரியண்டல் சுசுகாமுஷிங்கிற ஒரு கிருமி. ஆனா இது எப்படி உடம்புக்குள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பூச்சிக்கடியினால வருது. மைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சிறிய பூச்சி இருக்கு. அந்த மைட்டோட லார்வல் ஸ்டேஜ்ல இருக்க பேர் தான் சிக்கர்னு சொல்லுவோம். அந்த சிறு பூச்சி அது முட்டையிலிருந்து டெவலப் ஆகி உருவாகி அதுக்கப்புறம் அந்த பெரிய பூச்சி வடிவம் உருவாகிறது இல்லையா, அந்த
பெரிய பூச்சி வடிவம் வருவதற்கும் முட்டைக்கும் இடைப்பட்ட நிலைதான் லார்வா அப்படிங்கிற ஒரு இடைப்பட்ட பருவம். அந்த பருவத்திலே இது கடிக்க ஆரம்பிச்சிடும். சிக்கர் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். இந்த சிக்கர் இந்த சிறிய சிறிய பூச்சிகள் கடியினால ஏற்படக்கூடியது. இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் பூச்சி கடிச்ச இடத்துலயே ஒரு பெரிய தழும்பு மாதிரி ஓட்டை மாதிரி உருவாகும். இதை வச்சு கிளியரா சொல்லிடலாம் இது ஸ்க்ரப் டைஃபஸ். இதுதான் இதுக்குரிய மிகப்பெரிய மார்க்கர். டெங்குலயோ லெப்டோஸ்பைரோசிஸ்லயோ இப்படி ஒரு பூச்சி கடிச்ச ஒரு அல்சர், ஒரு பள்ளம் மாதிரி உடம்புல உருவாக்கக்கூடிய இடம்ங்கிறது இருக்காது. இது ஸ்க்ரப் டைஃபஸ்ல மட்டுமே இருக்கும். அதை பார்த்தாலே சொல்லிடலாம். இதுக்கு பேர் எஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இதுவும் காய்ச்சல், தலைவலிகள், உடம்பு வலி இதெல்லாம் இருக்கும். உடம்புல நம்ம தொட்டு பார்த்தோம்னா இந்த நெறிக்கட்டிகள், லிம்ப் நோட்லாம் பெருசாகி இருக்கிறத பார்க்க முடியும். தோல்ல தழும்புகள் இந்த மாதிரி வரலாம். முக்கியமா இந்த தழும்புங்க, பூச்சி கடித்த தழும்பு, அதுதான் ஸ்க்ரப் டைஃபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான மார்க்கர். இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குங்கிறது தெரியுது. 2639 கேசுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்க்கான மாத்திரை ரொம்ப எளிமையா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய டாக்ஸிசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை தான். எப்படி லெப்டோஸ்பைரோசிஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை இருக்கோ அதே மாதிரி இதுக்குமே ஆன்டிபயோட்டிக் இருக்கு. இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம எளிமையா இதை குணப்படுத்திடலாம். ஆனா இதுவுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நாள் கணக்கில் ஆகலாம் லேப் ரிப்போர்ட் ரிசல்ட் வரதுக்கு கூட. அதனால சில சமயம் வெயிட் பண்ணாம இந்த எஸ்கார்லாம் இருக்கு அப்படின்னா உடனடியாக இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடுவாங்க டாக்டர்கள். ஸோ அது இல்லாம நாய்க்கடி, ரேபீஸ் பத்திலாம் ஏற்கனவே பேசியிருக்கேன், டெங்கு பத்தி பேசியிருக்கேன். இப்ப நாம பேச வேண்டியது தடுப்பு முறைகள். முக்கியமா லெப்டோஸ்பைரோசிஸ், கல்லீரல், மூளையெல்லாம் பாதிக்கக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ் வராம தடுக்கணும்னா என்ன டாக்டர் பண்ணணும்? நீர்நிலைகள், குறிப்பா மழை பெஞ்ச பின்னாடி போய் அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீர், ஆறா இருந்தாலும் சரி குளம்பா இருந்தாலும் சரி, மழை பெஞ்ச பின்னாடி அந்த தண்ணீர்ல முகத்தை கழுவுறது, வாய் கொப்பளிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா மழை பெஞ்ச பின்னாடி அந்த அனிமல்ஸ், விலங்குகளோட யூரின் இதெல்லாம் மண்ணுல இருந்து தண்ணிக்குள்ள கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மண்ணுல இருந்து தண்ணிக்குள்ள கலக்கிறதுனாலதான் நீங்க இந்த ஃப்ரெஷ் வாட்டர் சுத்தமான தண்ணீராக தான் இருக்கும். உங்க கண்ணுக்கு தெரியாது எலியோட யூரின், சிறுநீர் அதுல கலந்துருக்கா அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் மழைக்காலம் முடிஞ்ச பின்னாடி அந்த நீர்நிலைகள்ல குளிக்கிறது, முகம் கழுவுறது போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாம வெறுங்கையால மண்ணுல தொடுறது, விளையாடுறது. ஏன் இன்னைக்கு குழந்தைகளை கூட இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். மண்ணுல ஏதாவது இருக்கும், மண்ணுல இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி லெப்டோஸ்பைரோஸ் கிருமி எல்லாம் விலங்குகளோட சிறுநீர் மூலமா கிருமி எல்லாம் மண்ணுல இருக்கும். குழந்தைகளுக்கும் தெரியாது, பெரியவங்களுக்கும் தெரியாது. தெரியாம அதுல விளையாடி கையில ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா அதன் மூலமா உடம்புக்குள்ளார கிருமி உள்ள போக வாய்ப்பு இருக்கு. கால் அடிபட்டு இருக்குன்னா கால் மூலமா கிருமி உள்ள போக வாய்ப்பு இருக்கு. அப்ப செருப்பு அணியாமல் நடக்காம இருக்கக்கூடாது. செருப்போ ஷூவோ அணிஞ்சிருக்கணும். வெளியிடங்கள்ல மணல்ல நடக்கும்போது நாங்களாம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்கு தெரியுமா? நாங்களாம் மணல்ல நடந்தவங்க, ஓடி விளையாண்டவங்க, மண்ணை பூசி மண்ணை எடுத்து அதை சாப்பிட்டு விளையாண்டவங்க. எங்களை பார்த்து இப்படிலாம் சொல்றீங்களா டாக்டர் அப்படின்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் தமிழ்நாட்டுல இந்த வியாதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதெல்லாம் பேச மாட்டேங்க. ஓகே, நீங்க மண்ணில் விளையாடுங்க, ஜாலியா தண்ணியில துள்ளி குதிச்சு விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி வியாதியெல்லாம் இருக்கும்போது இப்போ 2000 கேஸ், 2500 கேஸ், 1500 கேஸ்ன்னு பதிவாகும் போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது தாங்க முக்கியம். ஸோ லெப்டோஸ்பைரோசிஸ்க்கு இதெல்லாம் தடுப்பு முறைகள். அதே மாதிரி பூச்சிக்கடி, இந்த பூச்சிக்கடி வருதுல ஸ்க்ரப் டைஃபஸ், இந்த பூச்சிக்கு எதிராக கடிக்கு எதிராக நம்மளை பாதுகாத்துக்க நல்ல உடை ஃபுல்லா அணியறது. காடுகள் பகுதிக்கு போறோம் அப்படின்னாலே இந்த பூச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்க வேணா இப்ப இந்த பூச்சி வந்துருச்சு, ஸ்க்ரப் டைஃபஸ். ஸோ குறிப்பா இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வரக்கூடிய மாவட்டங்களான சென்னை, கடலூர், தஞ்சாவூர் இங்கெல்லாம் இன்னும் சர்வ ஜாக்கிரதையா இருக்கிறது முக்கியம். இந்த பூச்சி இங்க இருக்கலாம், அதனால இது அதிகமா வரலாம். கிராம பகுதிகள்லயோ நகர்ப்புறங்கள்லயோ இது அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வருது. அதனால இந்த பூச்சிக்கடியில இருந்து உங்களை பாதுகாக்கணும். கொசுக்கடியில இருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டா டெங்கு வராம தடுக்கலாம். பூச்சிக்கடியில இருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டா ஸ்க்ரப் டைஃபஸ் வராம தடுக்கலாம். அசுத்தமான மணல், அசுத்தமான தண்ணீர் இங்க இருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டா லெப்டோஸ்பைரோசிஸ் வராம தடுக்கலாம். மஞ்சள் காமாலை வராம தடுக்கலாம். நாய்க்கடியில இருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டா ரேபிஸ் வராம தடுக்கலாம். இப்ப ரீசெண்டா லேட்டஸ்ட் ட்ரெண்ட், மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டா நிப்பா வைரஸ் வராம தடுக்கலாம். சரிங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்க, இதான் இன்னைக்கான ரீசெண்டான ரிப்போர்ட். தமிழ்நாடு சுகாதார நிலவரம், பரவக்கூடிய வியாதிகள் குறித்த நிலவரம். இதை உங்களோட பகிர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம் நினைச்சேன், அதனால பகிர்ந்துக்கிட்டேன். இதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு பகிர்ந்துக்குங்க. இப்ப நம்ம ஊர்ல என்னென்ன வியாதிகள் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.